அவசரகால சட்டமானது தற்போது நாடு எதிர்கொள்ளும் ஒரு பக்கம் இயற்கை அனர்த்தத்தின் பிரதிபலனாக ஏற்பட்ட அந்த பாதிப்பில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கும் மற்றும் உலகளாவிய ரீதியில் ஒரு யுத்த முனையை எதிர்கொண்டிருக்கின்றது, யுத்த நிலைமையை எதிர்கொண்டிருக்கின்றது உலகம். அந்த உலகத்தில் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அநேகமான விசேஷமாக பணிப்பெண்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருப்பவர்கள் பாரிய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் மீண்டும் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு எடுத்திருக்கும் முடிவானது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த அவசரகால சட்டம் என்பது 1953ஆம் ஆண்டிலே அதாவது கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகும். அன்று அரிசி ஒரு கொத்தின் விலை 25% இருந்த பொழுது அதனை 70% உயர்த்துவதற்கு எதிராக அன்று உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் அணி திரண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு கண்டனம் தெரிவிப்பதற்கும் முனைந்த பொழுதே அன்றைய ஆட்சியாளர்களால் முதலாவதாக 1953ஆம் ஆண்டு அவசரகால சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1953ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் மூலம், அதாவது அவசரகால சட்டம், நான் நினைக்கின்றேன் 29 நாட்கள் அமலில் இருந்தது கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே. அதனைத் தொடர்ந்து 1958ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி இனக்கலவரத்தை பின்புலமாக கொண்டு அமுலுக்கு வந்த அவசரகால சட்டம் 10 மாதங்கள் நடைமுறையில் இருந்தன. அதனைத் தொடர்ந்து 1967ஆம் ஆண்டு இந்த அவசரகால சட்டம் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1968ஆம் ஆண்டு இந்த அவசரகால சட்டம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த அவசரகால சட்டம் 1982ஆம் ஆண்டு வரை நீடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1970ஆம் ஆண்டிலே 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளை சால்களை அளிப்பதற்காக 1977ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி வரை அந்த சட்டம் அமுலில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த நாடு சூறாவளியால் பாதிக்கப்பட்டு இயற்கை அனர்த்தத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி கொண்ட பொழுது அன்றும் இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அவ்வாறான நேரத்தில் நாட்டில் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு அசாதாரண நிலைமைகள் தோன்றிய பொழுது இந்த அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து இந்த அவசரகால சட்டத்தினூடாக நான் நினைக்கின்றேன் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, நாட்டின் நிலைமையை சமநிலைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் காலத்திற்கு காலம் ஆட்சி செய்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டமூலத்தில் நான் நினைக்கின்றேன் காலத்துக்கு காலம் ஒரு சிலர் பாரிய பாதிப்புகளை சந்தித்திருப்பதும் நாங்கள் அறிந்த விடயம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நிலைமையில், அதாவது கடந்த திட்வா நிலைமைகளின் பொழுது இன்றைய அரசாங்கம் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தி பாதிப்பால் ஏற்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தையும் அவர்களுக்கு மீள்வாழ்வையும் அளிப்பதற்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பினூடாக நான் நினைக்கின்றேன் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, அந்த நிலைமையிலிருந்து அந்த மக்களை பாதுகாத்து மீட்டெடுத்து அவர்களுடைய வாழ்வை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த அவசரகால சட்டம் பிரயோசனமாக இருந்தது. எங்களுடைய அநேகமான அமைச்சர்கள், எங்களுடைய பிரதமர் உள்ளிட்டவர்கள் இங்கு கூறினார்கள், இந்த அவசரகால சட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயன்படுத்துகின்றது அல்லது நீடிக்கின்றது மக்களின் நன்மைக்காகவே அன்றி கடந்த ஆட்சியாளர்களைப் போல் கடந்த பிற்போக்குத்தனமான நடவடிக்கைகளை தங்களுடைய ஆதிக்கத்தின் பெயரால் முன்னெடுப்பதற்கு அல்ல என்பதை தெளிவாக கூறுகின்ற பொழுது இங்கு சில கருத்துக்களை திரிவுபடுத்தி
எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உரையை நீட்டிச் செல்கின்றார்கள். கௌரவ தவிசாளர் அவர்களே, இங்கு அமுல்படுத்த போவது இன்று அவசரகால சட்டமே தவிர பயங்கரவாத சட்டம் அல்ல. ஆனால் தற்பொழுது பாராளுமன்றத்திலே எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் உரையாற்றுகின்றார் பயங்கரவாத தடை சட்டம் என்று. பயங்கரவாத தடை சட்டம் வரையறுக்கப்படுவது அது வேறு ஒரு விதமாக கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, இந்த திட்வா அனர்த்தத்தின் பொழுது இந்த அவசரகால நிலைமைகளை பிரகடனப்படுத்தி மக்களுக்கு நிவாரண வேலைகளை செய்த பொழுது இலங்கையில் இருக்கின்ற அநேகமான அரச ஊழியர்கள் அதற்கு உதவிகரம் கொடுத்தார்கள். தனியார் துறை ஊழியர்கள் தோள் கொடுத்தார்கள். விசேஷமாக கிராம அதிகாரிகள், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதற்கு தோள் கொடுத்தார்கள். அதனை கருத்தில் கொண்டுதான் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் போதாது என்பதை அவர்கள் முன்னிறுத்திய பொழுது நான் நினைக்கின்றேன் 2 நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய அரசாங்கத்தின் கேபினட் சபையிலே அவர்களுக்கு மேலும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இங்கு நாங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்ற கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அவசரகால சட்டம் என்பது மக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு சட்டமாகவும் நிலைமையாகவும் இருக்கின்ற பொழுது வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த அவசரகால சட்டத்தின் ஊடாக, அதாவது கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்னெடுத்த அதே விதமான ஒரு பாரிய பாதிப்பு ஏற்பட போவதாக இவர்கள் நீலி கண்ணீர் வடிப்பது கவலைக்குரிய விடயமாகும். எனது கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் சம்பளத்தை இந்த சபையினூடாக, திரைசேரியினூடாக, வரவு செலவு திட்டத்தினூடாக அதிகரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்த பொழுது அதனை தட்டி, அதாவது அது அவ்வாறு வழங்கக்கூடாது என்று அதற்கு இடையூறாக நின்றவர்கள் இன்று தோட்ட தொழிலாளர்களையும் பற்றி பேசுகின்றார்கள். நான் கூறுகின்றேன், அன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தை இந்த சபையிலே அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் முன்மொழிந்த பொழுது ஏன் எதிர்க்கட்சியை சார்ந்த, விசேஷமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களின் அணியை சார்ந்தவர்கள் எவ்வாறான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்பது தெரியும். அதற்கு சமமான ஒரு எதிர்ப்பை தான் இந்த அவசரகால சட்ட நீடிப்பின் பொழுதும் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, இதே விதமான நிலைமை கொரோனா பாதிப்பின் பொழுதும், அதே போல் மத்திய கிழக்கில் கடந்த கால யுத்தங்கள் ஏற்பட்ட பொழுதும் எங்களுடைய நாட்டிலே அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது. அவ்வாறு பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது இன்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அன்று எவ்விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்பதை நான் இந்த சபையில் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். அதோடு கடந்த காலத்திலே நாம் அனைவருக்கும் தெரியும், அதாவது பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டன. அவ்வாறில் ஒன்றுதான் பூனாகலை பிரதேசத்திலே, கபரகலை பிரதேசத்தில் ஒரு பாரிய மண் சரிவு ஏற்பட்டது. அதில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சகல வீடுகளையும் இழந்து, சகலவற்றையும் இழந்து ஒரு தேயிலை தொழிற்சாலையிலே தஞ்சம் புகுந்தார்கள். அவர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் நிறைவு பெற்று கிட்டத்தட்ட இங்கு மலையகத்தை பிரதிநிதித்துவம் கடந்த காலத்தில் செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறினார்கள், எங்கே 50 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பெரும்பான்மை சமூகத்துக்கு வழங்கப்படுகின்றது, எங்களுடைய சமூகத்துக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று நான் அவர்களுக்கு அருமையான வேண்டுகோளை விடுக்கின்றேன். இன்னும் 2 மாதங்களில் அங்கு பூனாகலை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீடு அமைப்பு திட்டங்களை மக்களுக்கு கையளிப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுதே அந்த வீட்டின் மொத்த பெறுமதியாக இன்று கணிக்கப்பட்டிருக்கின்றது 70 லட்சம் ரூபாய். அதில் நான் நினைக்கின்றேன், இது இலங்கையின் வரலாற்றிலே மலையகத்தை சார்ந்த பெருந்தோட்ட சமூகத்திற்கும் மலையக சமூகத்திற்கும் இந்த அரசாங்கம் வழங்கும் அருமையான பரிசாக இருக்கின்ற பொழுதே எதிர்க்கட்சியை சார்ந்த காலாவதி அடைந்த தேசிய பட்டியலினூடாக இன்று தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இந்த சபையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற மலையக ஜம்பவான்கள் என்று கூறிக்கொள்ளுகின்ற சில காலாவதியான அரசியல்வாதிகள் அவ்வாறான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை முன்வைப்பது பிழை என்பதை கூறி இன்று கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த அவசர கால சட்டத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் மேலும் வலுவூட்ட வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ගරු නිලන්ති කොට්ටහච්චි මන්ත්‍රීතුමිය ඔබතුමියට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා. ස්තුතියි නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමියනි.
ඊයේ දවස මං හිතනවා ශ්‍රී ලාංකීය පුරවැසියන් වශයෙන් අපට